शांति 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 अम्मयारुगे उयरे வெப்பமே வாங்கம்மா கலை வாங்க ஏரியாக்கார வாங்க கசாந்த ஏரியாக்காரெல்லாம் வாங்க பிச்சா குடிங்க பதர் டைரக்ஷன் மாத்திரம் டென்ஷன் எடுத்துறாரு இல்ல இன்னும் தூரம் ஆயிடுச்சு வேற என்ன பண்ணலாம் எரியுது இல்ல அது பெருசாகும் இல்லையா ஓம் சட்கோபதியே நமோ நமக ஒருத்தர் கூட காசு போடல நல்ல வெற்றியா நடக்கும் மற்ற காரியத்தில் அம்மையாருடைய கஞ்சத்தில் நான் ரொம்ப செய்யுங்க அக்கா சொல்லி ஏனைய சகோதரர்களே, இங்கு வந்திருக்கும் நம்ம சட்டமன்ற உறுப்பினரும் இந்த கர்நாடக மாநிலத்திலே ஒரு பேரை தனித்து புகழ்ந்து வாரும் நமது எம்எல்ஏ அவர்களுக்கு எங்கள் பஞ்சாயத்தின் சார்பாகவும் எங்கள் வட்டாரத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நீண்ட காலமாக எங்களுக்கு ரோடு வசதி ரொம்ப நாளாவே இல்லை. இந்த இடத்துல அன்னைக்கு போகும்போது நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன், கவுன்சிலரை கூப்பிடுங்க, நான் பேசுகிறேன் பேசி எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் தண்ணி பிரச்சனை எங்களுக்கு ரொம்ப 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 நாளாக ஒரு 10-15 வருஷ காலமாக தண்ணி பிரச்சனை இங்கே இருக்குது. போஸ்ட் இல்லை, எங்களுக்கு எலக்ட்ரிக் போஸ்ட் ஒன்று போட்டு கொடுத்துட்டா எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் தண்ணிக்கு வராது. அது ஆகையினால இந்த நேரத்தில் அம்மா கேட்டுக்கிறது, எங்களுக்கு அந்த எலக்ட்ரிக் போஸ்ட்டை கண்டிப்பாக எங்களுக்கு செய்து கொடுக்கணும் கேட்டு வந்ததுக்கு இங்கே வந்திருக்கோம் அனைவருக்கும் ஆகையினால இங்கே வந்திருக்கும் அனைத்து கவுன்சிலர் அவர்களுக்கும் வட்டார பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்கள் வட்டாரத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஒருத்தர பேசுங்க. ಇಲ್ಲಿ ನಮಗೆ ವಾಟರ್ ಸೋರ್ಸಸ್ ಏನಿದೆ ಚೆಕ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಹಿಂದೆ ಬೋರ್ವೆಲ್ಸ್ ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ಸರ್ವಿಸಸ್ ಕೊಟ್ಟಿದೀವ ಅಂತಾನು ಒಂದು ಚೆಕ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಆಮೇಲೆ ಹಿಂದೆ ಸರ್ವಿಸ್ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಯಾವ್ದಾದ್ರು ಬೋರ್ವೆಲ್ ಪ್ರಾವಿಷನ್ ಇದೆಯಾ, ಬೋರ್ವೆಲ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾವಿಷನ್ ಇದೆಯಾ ಅಂತ ನೋಡ್ಕೊಂಡು ಈ ಏರಿಯಾಗೆ ಎಷ್ಟು ಮನೆ ಬರುತ್ತೆ ನೋಡ್ಕೊಂಡು ಇವ್ರಿಗೆ ಸಪ್ರೇಟ್ ಆಗಿ ಒಂದು ಬೋರ್ವೆಲ್ ಅದನ್ನ ಕನೆಕ್ಷನ್ ಮಾಡೋಣ. ಅರ್ಥಿಂಗ್ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ 3 ಫೇಸ್ ಪವರ್ ಎಲ್ಲಿಂದ ಇಲ್ಲ, ಎಷ್ಟು ಡಿಸ್ಟೆನ್ಸ್ ಇದೆ ಇಲ್ಲಿಗೆ 3 ಫೇಸ್ ಪವರ್ಗೆ ಕೊಡ್ಬೇಕು, ಕನೆಕ್ಟ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ಎಷ್ಟು ಡಿಸ್ಟೆನ್ಸ್ ಆಗುತ್ತೆ ಅಂತಾನು ಗೊತ್ತಾಗಬೇಕು. ಈ ಏರಿಯಾಗೆ ಎಸ್ಪೆಷಲಿ ಈ ಕಡೆ ಎಷ್ಟು ರೆಸಿಡೆಂಟ್ಸ್ ಇದ್ದಾರೆ, ಇವರಿಗೆ 3 ಫೇಸ್ ಎಷ್ಟು ವರ್ಷದಿಂದ ಇಲ್ಲ, ಅದನ್ನು ಮಾಡಬೇಕು ಅಂದರೆ ಏನು ಪ್ರೊಸೀಜರ್ಸು ಅವ್ರಿಗೆ ಪಾಪ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. ಬಟ್ ಪವರ್ ಇಲ್ಲ ಅಂತ 3 ಫೇಸ್ ಬಂದ್ರೇ ಇವರಿಗೆ ಪವರ್ದು ಇಶ್ಯೂ ಇರಲ್ಲ. ಆಮೇಲೆ ವಾಟ್ರದ್ದು ಇಶ್ಯೂ ಸಾಲ್ವ್ ಆಗುತ್ತೆ. ಅದಕ್ಕೆ ಈ ಪಾಯಿಂಟ್ಸಲ್ಲಿ ಎಲ್ಲಾದರೂ ನೀರಿದ್ದು ಎಷ್ಟು ಸರ್ವಿಸ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನೀರಿದೆ, ಎಲೆಕ್ಟ್ರಿಕ್ ಪವರ್ದು ಹೇಗೆ ಮ್ಯಾನೇಜ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ನೋಡ್ಕೊಳ್ಳಿ. ಇಲ್ಲಿಂದ ಹೋಗ್ಬೇಕು, ಇಲ್ಲ ಅಲ್ಲೇ ಇದೆ, ನೀರಿದೆ ಅಂತ ಇದ್ದಾರೆ.
தண்ணி ப்ராப்ளம் இல்லாம தண்ணி இருக்குது ஆனா 3 phase பவர் இல்ல 3 phase பவர் இல்ல எங்க லாஸ்ட் பாயிண்ட் இருக்குதோ அதனால ஒரு லைன் அங்கிலிருந்த இங்க வரைக்கும் பண்ணும் அதுதான் சொல்லிக்கிறாங்க. அது கூட சொல்றேன். அங்க ஒரு பழைய போர் ஒன்று இருக்குதுங்க மேடம். அதில் வந்து இன்னும் ஒரு 2 லென்த் பைப் போட்டு அது கொஞ்சம் மோட்டர்லாம் க்ளீன் பண்ணால் சரியாயிடும். ಸರಿ ಅದು ನಾಳೆ ಬನ್ನಿ, ನಾಳೆ ವಿಸಿಟ್ ಮಾಡಿ. ಇವ್ರ ಕೆಲಸ ಬಂದು ಬೋರ್ವೆಲ್ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಹಳೆ ಬೋರ್ವೆಲ್ಲು ಇನ್ನೊಂದು 2 ಲೆಂತ್ ಪೈಪ್ ಹಾಕ್ಬೇಕಾ ಅಥವಾ ಹೊಸ ಕನೆಕ್ಷನ್ನೇ ಮಾಡಬೇಕಾ ಎರಡೂ ನೋಡಿ. ಟೆಂಪರರಿ ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ನೀರು ಕೊಡೋದಕ್ಕೆ ಏನು ಮಾಡಬೇಕು, ಆಮೇಲೆ 3 phase ಪವರ್ ಬರೋದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಡಿಸ್ಟೆನ್ಸಲ್ಲಿದೆ, ಏನು ಕನೆಕ್ಟಿವಿಟಿ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ ಅದು ಕೂಡ ಪ್ರೊಸೀಜರ್ಸೇ ಮಾಡೋಣ. பட் அது ಏನು ಅಂತ ತಿಳ್ಕೊಂಡು ஐயா நீங்க 2 ப்ராப்ளம் சொல்லிருக்கீங்க. ரோடு வேணுமா எங்களுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் சொல்றதில்ல, ஒரு 2 3 4 அந்த ஆபீசருக்கு திருப்பி வருவாங்க. இந்த ரோடு விசிட் பண்றாங்க. திருப்பி இப்போ இருக்கிற தண்ணி ப்ராப்ளம் இருக்கிற ஒரு போர்வெல் இருக்குது. அந்த போர்வெல்ல தண்ணி இருக்குதா சஃபிஷியண்டா பார்த்து அந்த போர்வெல்க்கே 2 லென்த் பைப் போட்டு பார்க்கலாம். இல்லாத இருந்தா அதுக்கு புதுசு கனெக்ஷன் கொடுத்து தண்ணி சர்வீசஸ் இப்போ டெம்பரவரி கொடுக்கலாம். 3 phase கரண்ட் இல்ல இந்த ஏரியால 10 வருஷமா இல்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ப்ராப்பரா ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி எப்படி அந்த 3 phase கரண்ட் இங்க வரைக்கும் எடுத்து வர முடியும் பார்த்து உங்களுக்கு பேசல. பையன் சொல்லிட்டு போறது இல்ல, அது உங்க ஒல்லல் பிரதரை ஃபாலோ அப் பண்றாங்க. ஸ்ரீனிவாசு ஒல்லல் பிரதர் தேங்காய் எடுத்து வச்சுக்கோ. உனக்கு யாருக்கு இஷ்டம் ஸ்ட்ரென்த்தா போச்சு. ஏஜ் ஆயிடுச்சு. நான் 2 பேரும் தொட்டி கதை பரவாயில்ல. ஒன்று AW ಬರ್ತಾರೆ ಎಲ್ಲ ಲೀಡರ್ಸ್ ಸೇರಿಸ್ಲಿ. ಅವ್ರು ಹೇಳಿದ್ದೆಲ್ಲ ಡ್ರೈನ್ ವಿಸಿಟ್ ಮಾಡಿ, ಡ್ರೈನ್ ಎಲ್ಲಿ ಕೇಳ್ತಾ ಇದಾರೆ, ಫಿಲ್ಟರ್ ಎಲ್ಲಿ ಕೇಳ್ತಾ ಇದಾರೆ, ರೋಡ್ ಎಲ್ಲಿ ಕೇಳ್ತಾ ಇದಾರೆ, ಲೈಟ್ಸ್ ಎಲ್ಲಿ ಕೇಳ್ತಾ ಇದಾರೆ ಎಲ್ಲ ವಿಸಿಟ್ ಮಾಡಿ 2 hours ವಿಸಿಟ್ ಮಾಡಿ. నువ్వు సైలెంట్ గా ఉండు తల్లి, నువ్వు సైలెంట్ முனிசிபாலிட்டில உங்களுக்கு ஒரு 4 JCB கொடுக்கறது இல்லையா ஒரு 4 லைட் இல்லங்க பாம்பு நிறைய நடந்தாங்க வீட்டுக்கிட்ட. மோரு வசதி இல்ல மேடம். அப்பப்போ செடி ரொம்ப நிறைய வருது, அது அப்பப்ப கட் பண்ணி அது கரெக்டா வச்சுக்கணும். வா விஷ்ணுகாந்த் அண்ணா ப்ளீஸ் வா. மோரி வசதி இல்ல மேடம். மோரிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. ரோடு சரியில்லை. ಒಂದ್ ಕೆಲಸ ಮಾಡಿ, ಪಬ್ಲಿಕ್ ನಾನು ಹಿಂದೆ ಬಂದಾಗೂ ಕೂಡ ನನಗೆ ಅದೇ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಮಾಡಿದ್ರೆ ಕ್ಲೀನಿಂಗ್ ಬೇಕು ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾವು ಮೈನಿಂಗ್ ಏರಿಯಾನ ಎವ್ರಿ 3 months ರೆಗ್ಯುಲರ್ ಆಗಿ ಕ್ಲೀನಿಂಗ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಒಂದು ವಿಸಿಟ್ ಮಾಡಿಬಿಡಿ. ಯಾಕೆ ಅಂದರೆ ಇದು ನಾವು 6 ತಿಂಗಳಿಗೆ ಒಂದ್ಸತಿ ಇವ್ರಿಗೆ ಗಾಡಿ ಕೊಟ್ಟಾಗ ಇವ್ರು ಕ್ಲೀನ್ ಮಾಡಿದಾಗ ಅದು ಆಗಲ್ಲ. ಎಲ್ಲ ಏರಿಯಾ ವಿಸಿಟ್ ಮಾಡಿ, ಎಲ್ಲ ಏರಿಯಾ ಇವ್ರಿರೋದಾಗಲಿ ಎಲ್ಲ ಪಬ್ಲಿಕ್ಕು ನಮಗೊಂದೇ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್. ಇವ್ರು ಹೇಳೋ ಜಾಗದಲ್ಲಿ ಏನಾಗಿದೆ, ಆ ಪ್ಲಾಂಟೇಶನ್ಸ್ ಇದಾವಲ್ಲ, ಆ ಮೈನಿಂಗ್ ಏರಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲಲ್ಲಿ ಮನೆ ಇರೋದ್ರಿಂದ ಅಪಜಾರ್ಡ್ ಆಗಿದೆ. ಅದನ್ನು ತೆಗೀದೇ ಆದರೆ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ತುಂಬ ಕಷ್ಟ ಆಗುತ್ತೆ. ಅವರು ಕ್ಲೀನ್ ಮಾಡ್ಕೊಳಕ್ಕಾಗಲ್ಲ. ನಾವು ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಕ್ಲೀನಿಂಗ್ ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಸೇಫ್ ಇರುತ್ತೆ. ಕ್ಲೀನಿಂಗು ಲೈಟು ಇವೆರಡೂ ನಾವು ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ, ಅದು ಪಬ್ಲಿಕ್ ಗ್ರೀವಿಯನ್ಸಸ್. ಕ್ಲೀನಿಂಗ್ ಮತ್ತು ರೋಡೆಲ್ಲ ಇವ್ರು ಡಿಮ್ಯಾಂಡ್ ಮಾಡ್ತಾರೆ, ನಾವು ಹೇಳಿದ ಹತ್ರ ಹಾಕೋಣ. ಆಯಿತು, ಎಲ್ಲರೂ ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಅವ್ರು ಹೇಳಿದ ಹತ್ರನೇ ರೋಡ್ ಹಾಕೋಣ. ಬಟ್ ಕ್ಲೀನಿಂಗ್ಗೆ ಪ್ರಿಯಾರಿಟಿ ಕೊಡ್ಬೇಕು. ಯಾಕಂದ್ರೆ வெளியே வரதுக்கு முடியறதில்லமா. இருண்டு நீங்க ஒரு நாளைக்கு வந்து பாருங்க, வெளியவே வர முடியாது. ಡ್ರೈನ್ ನಾವು ಮೈನಿಂಗ್ ಏರಿಯಾಗೆಲ್ಲ ಅವ್ರು ಕೇಳೋ ಹತ್ರ ಡ್ರೈನ್ ಮಾಡೋಕ್ಕಲ್ಲ, ಆದರೆ ಕಚ್ಚಾ ಡ್ರೈನ್ ಮಾಡಿಬಿಡೋಣ. ಕಚ್ಚಾ ಡ್ರೈನ್ ಎಲ್ಲಿ ಅವ್ರಿಗೆ ಆ ಥರ ಕ್ಲೀನ್ ಇಲ್ಲ ಅದು ಮಾಡಿಬಿಡೋಣ. ಆದರೆ ಬ್ರಿಟಿಷರ್ಸ್ ಇವ್ರಿಗೇನು ಇನ್ಫ್ರಾಸ್ಟ್ರಕ್ಚರ್ ಮಾಡಿಕೊಟ್ಟಿಲ್ಲ. ಅವಾಗಿಂದ ಪಾಪ ಆ ಥರದ್ರಲ್ಲೇ ಅವ್ರಿಗೆ ಏನೇ ದುಡಿಮೆ ಇದ್ರು ಅದರಲ್ಲೇ ಅವರು ಮನೇನ ಹೆಂಗಂದ್ರೆ ಹಂಗೆ ರೆಡಿ ಮಾಡಿಕೊಂಡು ದುಡ್ಕೊಂಡು ಅವ್ರ ಕಷ್ಟ ಅವ್ರು ಇದ್ದಾರೆ. ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಆಗೋದನ್ನ ನಾವು ಮಾಡೋಣ. சரிம்மா, உங்களுக்கு கிளீனிங் ஒரு வீக் டைம் கொடுங்கம்மா. ஓகே மேடம். பக்கத்துல மேடம் ನಾನು
இல்ல ஏடபிள்யூ கமிஷனர் 2 பேரும் விசிட் பண்றாங்க. உங்க ஏரியா விசிட் 2 நாள்ல விசிட் பண்றாங்க. அப்படியே இருக்குங்க மேடம். சரிம்மா, சின்ன சின்னதா கட்டி கொடுங்க மேடம். ரொம்ப பெருசுனா எங்களால க்ளீன் சரி, பண்ண இப்போ செடி கிளீன் பண்றாங்க. செடி எல்லாம் கிளியர் பண்றாங்க. ஜேசிபி ஒரு நாளோ 2 நாளோ விட்டு செடி கிளீன் பண்றாங்க. ட்ரெயின் அங்க தேவை இருந்தா, உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இருந்தா அது பிளான் பண்ணி வருவாங்க. ஃபர்ஸ்ட் போடுங்க. உஷாரு போயிட்டு போறாங்க. அம்மா குத்தியம்மா மழை வந்ததுனால இது கொஞ்சம் சுமாராயிருக்கு. பென்ஷன் வாங்குறாங்க. கலெக்ட் பண்றீங்களா? நீங்க யாரு உங்களுக்கு கரெக்ட் ஆகுதோ, இந்த அக்கா இருக்கட்டும், இந்த பஞ்சாயத்து தலைவர் இருக்கட்டும், யாரு உங்களுக்கு கரெக்ட் ஆகுதோ அவர்கிட்ட ஒரு லிஸ்ட் பண்ணுங்க. ரகுவண்ணா பரவாயில்ல, அவர்கிட்ட கொடுங்க. லிஸ்ட் பண்ணி எங்களுக்கு ஒருத்தர் இருந்தா ரேஷன் கார்டு இல்ல, ஃபேமிலி இருந்தா 2 பேர் இருக்காங்க.